தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை குறித்து தேசிய அணைகள் பாதுகாப்பு துணைக்குழுவினர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பரீஷ். முழு விவரங்கள் என? வணக்கம். தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு நீராதாரமாக விளங்குவது முல்லை பெரியாறு அணை. இந்த அணையை பாதுகாப்பதற்காக தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த அணைக்கு முல்லை பெரியாறு அணையை கண்காணிப்பதற்காக அனில் ஜெயின் தலைமையிலான மேற்பார்வை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவிற்கு உதவியாக ஒரு துணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் தலைவர் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநர் கிரிதரன் தலைமையிலான அந்த துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று முல்லை பெரியாறு அணை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தென்மேற்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில் இன்று இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் முல்லைக்கொடி எண்ணக்கூடிய முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து இன்று முல்லை பெரியாறு அணையின் மெயின் அணை, பேபி அணை மற்றும் ஷட்டர் பகுதி, அணையின் நீர்வரத்து, நீர்க்கசிவு உள்ளிட்டவைகள் குறித்து இந்த குழுவினர் ஆய்வு மேற்கொள்கின்றனர். இந்த குழுவில் தமிழக நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும், கேரள நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இணைந்து இந்த ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த ஆய்வு முடிந்த பின்பு இதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று மாலை குமுளியில் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் மற்றும் விவாதங்கள் குறித்து தலைமை குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பரீஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.